இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களை மீண்டுமாக இன்னொரு வேத பாடத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். போன கிழமை புதிய ஒரு தலைப்பின் கீழே இன்னொரு வேத பாடத்தை ஆரம்பித்தோம். தேவனுடைய கால அட்டவணையிலே சபைக்கு நடக்க இருக்கும் அடுத்த நிகழ்வு என்ற தலைப்பின் கீழ் தான் இந்த வேத பாடத்தை தொடங்கினோம். போன கிழமை நான் விசுவாசிக்கிறேன் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஏனென்றால் இந்த வேத பாடத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும், இயேசுவை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும், சபையில் அங்கத்தவராயிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் நாங்கள் எங்கு போகிறோம், எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று இயேசு சொன்னாருன்னா, அப்படின்னா எங்களுடைய சிட்டிசன்ஷிப், குடியுரிமை வேறு எங்கோ இருக்கிறது. அப்போ அங்கு போவதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம், தயாராகி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கு தேவன் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். அதை செய்யும் ஒரு பக்கத்தில் அதை செய்து கொண்டு மறுபக்கமாக அவருடைய வருகைக்கு நாங்கள் தயாராவது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சரியா? அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த வேத பாடத்துக்கூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளப் போவது என்றால், அடுத்து சபைக்கு என்ன நடக்கப் போகின்றது, எந்த காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை தான் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போ நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்வது எவ்வளவு அவசியம். நான் போன கிழமையும் சொன்னேன், மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 5 கன்னிகைகள் ஞானமுள்ளவர்களாயிருந்தார்கள். ஆனால் மற்ற 5 பேரும் ஞானமற்றவர்களாயிருந்தார்கள், புத்தி இல்லாதவர்களாயிருந்தார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் இயேசுவினுடைய வருகைக்கு தயாராக இருக்கவில்லை. அவர் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஆனால் தயாராக இருக்கவில்லை. புத்தியுள்ள கன்னிகைகள் தயாராக இருந்தார்கள். அப்போ தயாராக இருப்பது என்றால் நாங்கள் இருக்கும் கால நேரங்களை அறிந்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இப்போ உங்களோட திருமணம் செய்ய முடிக்க இருக்கிறீர்கள் என்றால், நாளைக்கு திருமணம்னா இன்னைக்கு தயாராக மாட்டீங்களே, எத்தனை மாத கணக்காக தயாராவீங்க. இப்போ நாளைக்கு திருமணம் நடக்க போகுதுன்னா இன்னைக்கு ராத்திரியா எல்லாத்தையும் தயார் பண்ணுறீங்க? இல்லை, அதே மாத கணக்காய் தயார் பண்ணிடுறோம். அதே போல் மணவாட்டியாகிய சபை மணவாளனாகிய இயேசுவோடு கூட இணைந்திருக்கும் அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் தயாராவது ரொம்பவும் முக்கியம். அதற்கு நாட்கள் எவ்வளவு நெருங்கி கொண்டு வருகின்றது, எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது தான் மிகவும் முக்கியம். அதற்காக தான் இந்த வேத பாடத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இப்போ போன கிழமை தானியேல் 2:1-12, தானியேல் 2:27-45 வாசித்தோம். அதிலே நேபுகாத்நேசர் கண்ட சொப்பனத்தையும் தானியேல் அதற்கு கொடுத்த விளக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதனை நான் சொன்னேன், போன கிழமை விளக்குவதற்கு நேரமில்லை, அதனால் இந்த கிழமை அந்த சொப்பனத்தை தெளிவாக உங்களுக்கு சரித்திரத்தோடு கூட, நம்முடைய உலகத்தின் சரித்திரத்தோடு கூட, எப்படி தேவன் இந்த பூமியை ஆளப்போகும் ராஜ்யங்கள் எந்தெந்த ராஜ்யங்கள் என்பதை மிகவும் தெளிவாக நேபுகாத்நேசருக்கு காண்பித்திருந்தார். அதை மிகவும் அருமையாக, தெளிவாக, நுண்ணியமாக தானியேல் நேபுகாத்நேசருக்கு தெளிவுபடுத்தி காண்பித்தான். அப்போ சரித்திரத்தோடு கூட எப்படி வேதம் மிகவும் ஒத்து போகின்றது என்பதை நாங்கள் இதனை கற்றுக்கொள்ளும் போது புரிந்து கொள்ளலாம். அப்போ போன கிழமை நீங்கள் இந்த வேத பாடத்தில் கலந்து கொள்ளாமல் இன்றைய நாளிலே கலந்து கொள்வீர்கள் என்றால், நான் தயவு செய்து உங்களோடு கூட கேட்டுக்கொள்வது, எங்களுடைய யூடியூப் சேனலுக்கோ, ஃபாதர்ஸ் ஹவுஸுடைய யூடியூப் சேனலுக்கோ, இல்லாவிட்டால் எங்களுடைய வெப்சைட்டுக்கோ போய் அதனுடைய லிங்க்குகள் கீழே திரையின் கீழே வரும், அந்த முதலாவது பாகத்தை பார்த்து விட்டு இந்த 2ஆம் பாகத்தை பார்க்கும்படியாக. நன்றாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த வேத பாடம் தேவனுடைய கால அட்டவணையில் சபைக்கு நடக்க இருக்கும் அடுத்த நிகழ்வு என்ற தலைப்பின் கீழ் நடத்தும் இந்த வேத பாடம்
நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முழுவதையும் கேட்பது அவசியம். அங்கும் இங்குமாக சில சில பாகங்களை பார்த்துவிட்டு இந்த வேத பாடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. சரியா? அப்போ அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நாங்கள் இன்றைக்கு இந்த நெபுகாத் நேசர் கண்ட சொப்பனத்தின் தானியேல் கொடுத்த விளக்கம் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் தொடக்கம் 45வது வசனம் வரை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? இந்த நேபுகாத் நேசர் கண்ட சொப்பனம். இப்போ நேபுகாத் நேசருக்கு தேவன் கொடுத்த இந்த சொப்பனத்துக்கூடாக அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய 1000 வருஷ கால அரசாட்சியை ஸ்தாபிக்கும் வரை என்னென்ன ராஜ்யங்கள் இந்த பூமியை ஆளப் போகின்றது என்பதை மிகவும் தெளிவாக காண்பித்தார் ஆண்டவர் நேபுகாத் நேசருக்கு. அதை தானியேல் விளக்கப்படுத்தி நேபுகாத் நேசருக்கு சொன்னான். அப்போ அதை நாங்கள் உலக சரித்திரத்தோடு கூட பார்க்க போகிறோம். அப்போ இந்த காலகட்டத்திலே முடிந்து போன இந்த சொப்பனத்தின் சில காரியங்கள் முடிந்து விட்டன. இனி நடக்க இருக்கும் காரியங்கள் இருக்கின்றன. அந்த கால பகுதியிலே சபைக்கு என்ன நடக்க போகின்றது என்பதை அவதானிப்பது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம், இந்த வேத பாடத்தின் முக்கியமான நோக்கம். இப்போ தானியேல் 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 12 நேபுகாத் நேசர் சொல்லுகிறார் தான் கண்ட சொப்பனத்தை யாராவது சொப்பனத்தையும் சொல்லி அதன் விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று. தானியேல் 2:27 தொடக்கம் 45 தானியேல் அதனை சொப்பனத்தையும் சொல்லி அதன் விளக்கத்தையும் கொடுக்கிறான். அப்போ 38வது வசனத்திலிருந்து அந்த விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். சரியா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளுக்கெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. சரியா? அப்ப தானியேல் நேபுகாத் நேசரை பார்த்து சொல்லுகிறான். நேபுகாத் நேசர் கண்ட சொப்பனம் என்ன? ஒரு பெரிய சிலையை கண்டார். சரியா? அந்த சிலை தலை தங்கத்தினால் ஆக்கப்பட்டிருந்தது. அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியினால் ஆக்கப்பட்டிருந்தது. அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலத்தினால் ஆக்கப்பட்டிருந்தது. அதன் கால்கள் அதன் விரல்களும் அதன் கால்கள் இரும்பினால் ஆக்கப்பட்டிருந்தது. அதன் பாதங்களும் விரல்களும் களிமண்ணும் இரும்பும் கலந்திருந்தது. இந்த பெரிய ஒரு சிலையை நேபுகாத் நேசர் கண்டான். அதன் பின்பதாக ஒரு கையினால் வெட்டப்படாத ஒரு பெரிய பாறை ஒன்று அந்த சிலையை அடித்து நொறுக்கி தூளாக்கி போட்டது. அதன் பின்பதாக காற்று எப்படி எல்லா விதமான தூள்களையும் அகற்றி விடுவது போல் அந்த எல்லா தூள்களும் அகன்று போனது. அதன் பின்பதாக அந்த கல் மிகவும் பெரிதாகி பூமி முழுவதும் நிரப்பிற்று. இதுதான் நேபுகாத் நேசர் கண்ட சொப்பனம். சரி, அப்ப அதற்கு தானியேல் சொல்லுகிறான் 38வது வசனத்திலே, நேபுகாத் நேசரே, நீர்தான் அந்த தலை, தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த சிலையின் தலை நீர்தான். அப்ப பாபிலோன் சாம்ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு முன் 605 539 வரை உலகத்தின் பெரும் பாகங்களை ஆட்சி செய்தது. சரியா? இப்போ அந்த தலையின் இந்த சிலையின் தலை தங்கத்தினால் இருந்தது. அதுதான் நீர் என்று தானியேல் சொல்லுகின்றார். அப்போ அது சரித்திரத்தின்படி நிரூபிக்கப்பட்டது. அப்போ 39வது வசனத்தை பாருங்கள். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அப்ப சொல்லுனா, உமக்கு பின்பு இன்னொரு ராஜ்யம் தோன்றும், அது உமக்கு கீழ்த்தரமானது. அப்ப நாங்க உலக சரித்திரத்தின்படி பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கு பின் 539 331 வரை மேதியரும் பெரிசியரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ராஜ்யம்
பாபிலோன் ராஜ்யத்தை மேற்கொண்டு ஆட்சிக்கு வந்தது. சரியா? அது கிறிஸ்துவுக்கு முன் 539 கிறிஸ்துவுக்கு முன் 339 வரை அந்த ராஜ்யம் அரசாண்டது. சரியா? அப்ப மேதியர் பெரிசியர்னா, பெரிசியர் இன்று ஈரான், பெரிசிய ராஜ்யம் ஈரான். சரியா? அப்புறம் தானியேல் என்ன சொல்லுகிறான்? பின்பும் பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். அப்ப தலை பாபிலோன் அது ஆண்டது. அதன் பின்பதாக மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியினாலானது. அது மேதியரும் பெரிசியரும் சேர்ந்த ஒரு ராஜ்யம். 3ஆம் ராஜ்யம் ஒன்று வரும் என்று தானியேல் சொன்னான். தானியேல் இதை சொல்லும்போது இந்த ராஜ்யங்கள் வந்திருக்கவில்லை. அவன் தீர்க்க தரிசனமாய் இந்த சொப்பனத்தை மொழிபெயர்த்து சொல்லுகிறான். சரியா? அப்ப அதற்கு பின்பு பார்க்கிறோம், மேதியரும் பெரிசியருக்கும் பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 331 கிறிஸ்துவுக்கு முன் 168 வரை அலெக்சாண்டர் கிரேக்க ராஜ்யம் பூமியை ஆண்டது. சரியா? அதுதான் வயிறும் அதன் தொடையும். அப்ப அந்த முழு சிலையில வயிறும் தொடையும் 3வது ராஜ்யம் அது கிரேக்க ராஜ்யம். அலெக்சாண்டர் இந்த மகாராஜா இந்த பூமியை ஆண்டான். சரியா? 40வது வசனத்துக்கு போவோம். 4வது ராஜ்யம் இரும்பை போல் உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னா பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். அப்ப கிரேக்க ராஜ்யத்துக்கு பின்பு கிறிஸ்துவுக்கு முன் 168 கிறிஸ்துவுக்கு பின் 476 வரை ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆண்டது. சரியா? அதன் கால்கள், இரும்பினால் ஆக்கப்பட்ட கால்கள். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எந்த ராஜ்யம் பூமியை ஆண்டு கொண்டிருந்தது? ரோம ராஜ்யம். மிகவும் பயங்கரமான ஒரு ராஜ்யம், இரும்பை போன்றது. அப்ப அதை தான் தானியேல் சொல்லுகின்றான். அப்ப தானியேல் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் கண்ட சொப்பனத்தையும் சொல்லி அதற்கான விளக்கத்தையும் தெளிவாக சொல்லுகிறான். நீர் கண்ட சிலை இனி இந்த பூமியை ஆளப்போகின்ற ராஜ்யங்கள். அப்ப 4 ராஜ்யங்கள் ஆளப்போகின்றது. இப்பொழுது உம்முடைய ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்பதாக இன்னொரு ராஜ்யம் வரும். அதற்கு பின்பதாக 3வது ஒரு ராஜ்யம் வரும். அதற்கு பின்பதாக 4வது ஒரு ராஜ்யம் வரும். அப்ப தானியேல் இதை சொல்லும் போது மேதியரும் பெரிசியரும் இருக்கவில்லை, ஆண்டு கொண்டு இருக்கவில்லை. கிரேக்கர் ஆண்டு கொண்டு இருக்கவில்லை. ரோமரும் ஆண்டு கொண்டு இருக்கவில்லை. ஆனால் தானியேல் தேவன் கொடுத்த வெளிப்பாடு கூட இதை சொல்லுகின்றார். அப்ப அவன் சொல்லிய வண்ணமாக நாங்கள் சரித்திரத்தை பார்க்கும்போது இந்த 4 ராஜ்யங்களும் பூமியை ஆண்டு முடித்து விட்டன. சரியா? அப்ப சரித்திரத்தோடு கூட வேதம் மிகவும் ஒத்து போகின்றது. அதுதான் கிறிஸ்தவ. இந்த வேதம் மிகவும் அருமையானது. இது விஞ்ஞானத்தோடும் கூட ஒத்து போகும், உலக சரித்திரத்தோடும் கூட ஒத்து போகும். அதுதான் வேதத்தின் மகிமை. அப்ப இவைகளை எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக, தானியேல் எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக அவன் வாழ்ந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த ரோம ராஜ்யம் அரசாலம் என்பது அவனுக்கு மிகவும் தெளிவாக தெரிந்திருந்தது. சரியா? அப்ப நாங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு போவோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்புங்க, நோட் புக்கை வச்சுக்கொள்ளுங்க, எழுதுங்க. பாஸ்டர் ராஜா சொல்றாருன்னு எல்லாத்தையும் விசுவாசிக்காதீங்க. ஆராய்ந்து அறிந்து பாருங்க. வேதத்தில் நான் சொல்லுகிறவைகள் எல்லாம் இருக்கின்றனவா என்று ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிப்போம். இயேசு தேவ ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி,
இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரியா? அப்ப இயேசு பூமியில இருக்கும்போது ரோம ராஜ்யம் யூதா இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தது. உலகின் அநேக பாகங்களை ஆண்டு கொண்டிருந்தது. அப்போ ஒரு நாள் சீஷர்கள் இயேசுவோடு கூட வரும்போது அவர்கள் தேவாலயத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், எத்தனை அருமையான ஒரு கட்டிடம், எவ்வளவு வலிமையாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பேசும்போது இயேசு சொல்லுகிறார், இது ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இந்த முழு கட்டிடம் நிர்மூலமாக்கப்படும் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 28 தொடக்கம் 30. லூக்கா 23ஆம் அதிகாரம் 28 தொடக்கம் 30. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். அப்ப இயேசு தீர்க்க தரிசனமாக எருசலேமை பார்த்து சொல்லுறாரு, ஒரு நாள் வரப்போகுது. இயேசுவை சிலுவையில் அடிக்க கொண்டு போய் கொண்டு இருக்கும் போது இஸ்ரவேலில் இருந்த குமாரத்திகள் அவரை பார்த்து அழுகிறாங்க. இப்போ அழுகிற நேரம் இயேசு சொல்றாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுடைய சந்ததியை குறித்து அழுங்க. ஏனென்றால் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே இந்த எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்படும், எருசலேம் நிர்மூலமாக்கப்படும், நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் என்பதை குறித்து இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசு சொல்லுகிற நேரம் அவருக்கு 30 வயதுனா 33 வயது. 3 வருஷம் ஊழியம் செய்தார், 3.5 வருஷம். அப்போ இயேசுவுக்கு தெரியும், இன்னும் 40 வருடங்கள் 37 வருடங்கள் கழித்து ரோமர்கள் வந்து இந்த முழுவதுமாக இந்த எருசலேம் பட்டணத்தை அழித்து போடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். அதனால் தான் இயேசு அதை சொல்லுகிறார். அதே போல் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே பேரரசர் டைட்டஸ் என்பவன் வந்து எருசலேம் தேவாலயத்தையும் எருசலேம் பட்டணத்தையும் முழுவதுமாய் அழித்து ஜனங்களை சிதறடித்தான். சரியா? நான் இந்த சரித்திரத்தை மிகவும் சுருக்கமாக சொல்லுகிறேன், ஏனென்றால் அதிலே அவ்வளவு நேரம் நம்ம கழிக்க முடியாது. எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன? சபையாகிய கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்கு என்ன நடக்க போகிறது அடுத்தது என்பதுதான் இந்த வேத பாடத்தின் முக்கியமான நோக்கம். இப்போ நாங்கள் அதிகமாக சரித்திரத்தை நோண்டி பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அப்போ அதன் பின்பதாக இஸ்ரவேல் தேசம் அநேக படையெடுப்பாளர்களின் கீழ் வரப்பட்டது. கடைசியாக தங்களுடைய சொந்த நிலத்தை அவர்கள் இழந்து போனார்கள். இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே இல்லாதபடி உலக வரம்பில் இஸ்ரவேல் தேசமே இல்லை என்கிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். சரியா? அப்போ அதன் பின்பதாக ஆண்டவர் எசேக்கியல் மூலமாக எசேக்கியல் 36:24 சொல்லுகிறார், உலகம் எங்கும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து போனார்கள், இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே இல்லாமல் போனது. அப்படி இருந்த சூழ்நிலைகளிலே பாபிலோனிலே இஸ்ரவேலர்கள் அடிமைகளாய் இருக்கின்ற வேலைகளை எசேக்கியல் 36:24 எசேக்கியல் சொல்லுகிறார். எசேக்கியல் 36:24 திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேதத்தை திருப்புவது ரொம்ப முன்பும் அவசியம். எசேக்கியல் 36:24 என்ன சொல்லுகிறது? நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து
உங்களை சகல தேசங்களிலிருமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்ப தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடாக உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டிருந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திரும்பவுமாக இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக நீங்கள் சிதறடிக்கப்பட்டீர்கள், ஆனால் திரும்பவுமாக இந்த தேசத்துக்கு வருவீர்கள் என்று. அதன் அடிப்படையில் மே மாதம் 15ஆம் தேதி 1948 பால்ஃபர் உடன்படிக்கை கூடாக பிரித்தானியர்கள் பாலஸ்தீனாவில் யூதர்களுக்கென்று ஒரு பூமி அவசியம் என்று அவர்களுக்கு திரும்பவுமாக அவர்களுடைய அந்த பூமியை திரும்ப கொடுத்தார்கள். சரி, அதனூடாக இஸ்ரவேல் என்ற தேசம் திரும்பவுமாக 1948 பிறந்தது. தேவன் எசேக்கியேல் கூடாக தீர்க்கதரிசனம் உரைத்த அந்த வார்த்தை 1948 நிறைவேறினது. அதன் பின்பதாக அநேக இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அநேக தேசங்களிலிருந்து வந்து இஸ்ரவேல் தேசத்திலே குடி புகுந்தார்கள். இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் தேசம்தான் இருக்கின்றது. சரியா? இப்போ ஏன் நான் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசுகிறேன் என்றால், தேவனுடைய பகிரங்க 2ஆம் வருகைக்கு இஸ்ரவேல் தேசம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கும் என்று போன கிழமையே நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் கவனிப்பது மிகவும் அவசியம். இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் நுண்ணியமாய் கவனிக்கும் போது, அங்கு நடக்கும் காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது, சபைக்கு நடக்க போகும் அடுத்த நிகழ்வு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆதலால் தான் நான் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறேன். அப்போ எசேக்கியேல் 36, சரியா? அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 36 தேவன் இல்லாமல் போன இஸ்ரவேலின் தேசம் திரும்பவும் உயிர் பெறும் என்று சொன்னார். எசேக்கியேலை அவர் அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு போங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. 1ஆம் வசனம், எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெற்ற வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்போ ஆண்டவர் எசேக்கியேலை ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் இந்த மகா திரளான எலும்புகளை காண்பிக்கிறார். அது என்ன? இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு உயிரிழந்து போன, உயிரற்ற, உலர்ந்து போன எலும்புகளை போல இருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் திரும்பவுமாக உயிர்ப்பித்து இஸ்ரவேல் தேசத்தை திரும்பவும் ஒன்று கூட்டி சேர்ப்பேன். அது நடந்து விட்டது. இன்றைக்கு எங்கள் கண்களுக்கு முன்பதாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இஸ்ரவேல் தேசம் உயிர் பெற்று விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப வந்து விட்டார்கள். யூதர்கள் அந்த நிலத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனால் 1948 முன்பதாக பலஸ்தீனாவில் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கவில்லை. ஆனால் தேவன் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி எங்கள் கண்களுக்கு முன்பதாக இப்பொழுது நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் 37 தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. 38, 39 இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. 38, 39 தேவன் சொல்லுகின்றார், இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடைபெறும். 38, 39 அதிகாரம் அந்த யுத்தத்தை குறித்து பேசுகின்றது. அப்ப அந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க நேரமில்லை, நீங்கள் வாசிங்க. அதில் என்ன சொல்லுகிறது என்றால், நான் சுருக்கமாக அந்த அதிகாரத்தை உங்களுக்கு விளக்கப்படுத்தி காண்பிக்கிறேன். இஸ்ரவேலுக்கு விரோதமாக ரஷ்யா, ஈரான், டர்க்கி, சுடான், இப்படிப்பட்ட நாடுகள் உங்களுக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரும் என்று தீர்க்க தரிசனமாய்
எசேக்கியேல் 38:39 அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்ப இன்றைக்கு நடைமுறை சூழ்நிலையை நாங்கள் பார்த்தோம் என்றால் அது நிறைவேறி கொண்டு வருகின்றது. என்ன, இஸ்ரவேலுக்கு விரோதமாக ரஷ்யாவும் ஈரானும் மிகவும் கொடூரமாய் எழும்பி இருக்கிறார்கள். ஈரான் எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று கண்ணனம் கட்டி கொண்டிருக்கின்றது. அப்ப அருமையான தேவ ஜனங்களே, இந்த தேவன் உரைத்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் மிகவும் தெளிவாக நிறைவேறி கொண்டு வருகின்றது. இஸ்ரவேல் தேசம் எசேக்கியேல் 36 படி திரும்பவும் உயிர் பெற்றுவிட்டது. 38, 39 அந்த யுத்தத்துக்கான அறிகுறிகளை எங்கள் கண்களால் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த யுத்தம் நடைபெறுவதற்கும் அதற்கு பின்பதாக வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் இந்த கால இடைவெளிக்குள் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சரியா? அதுதான் இந்த தேவனுடைய காலத்திட்டம், சபைக்கான காலத்திட்டம். அப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். அப்ப இஸ்ரவேல் தேசம் ஒரு முக்கியமான தேசம். அது தேவனுடைய கடைசி காலங்களை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தை மிகவும் நுண்ணியமாக கவனிப்பது மிகவும் மிகவும் அவசியம். சரியா? அப்ப நாங்கள் போவோம் திரும்ப தானியேலுக்கு. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இது குழப்பமடையவில்லை என்று. தானியேல் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்துக்கு நாங்கள் போவோம். சரியா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். இப்போ நாங்கள் பார்த்தோம் 40வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோம் 4வது ராஜ்யம். என்ன 4வது ராஜ்யம்? என்ன ராஜ்யம்? இரும்பினால் ஆக்கப்பட்ட ராஜ்யம். அது எந்த ராஜ்யம்? ரோம சாம்ராஜ்யம். அதுவும் நிறைவேறிவிட்டது. சரியா? அப்ப 4வது ராஜ்யமும் ஆண்டு முடிந்து விட்டது. இப்ப 41வது வசனத்துக்கு வரும்போது 41வது வசனம் சொல்லுகின்றது, பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலக்காதிருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். சரியா? அப்ப ரோம சாம்ராஜ்யம் ஆண்டு முடிந்து விட்டது. அதற்கு பின்பதாக தானியேல் சொல்லுகிறார், பாதங்களும் விரல்களும் இரும்பும் களிமண்ணும் கலந்ததா இருக்கும். அந்த காலகட்டத்திலே தான் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? கம்யூனிச ராஜ்யம் காணப்படுகின்றது, டெமோக்ரஸி. டெமோக்ரஸி தமிழில் எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ இலங்கை தேசம் ஒரு டெமோக்ரஸி, சைனா தேசம் கம்யூனிசம். அப்போ பார்த்தீங்களா, ரெண்டும் கலந்து தான் இந்த உலகம் இப்பொழுது இருக்கின்றது. அப்போ அதைத்தான் தானியேல் சொல்லுகின்றார், பாதங்களும் விரல்களும் களிமண்ணும் மணலும் மண்ணுமாய் கலந்ததா இருக்கும். இப்போ அந்த காலகட்டத்தில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சரியா? தலை பாபிலோன் முடிந்து விட்டது. அதற்கு பின்பதாக மார்பும் அதன் புயங்களும் முடிந்து விட்டது. மேரியரும் பெரிசியரும் ஆண்டு முடிந்து விட்டார்கள். அதன் பின்பு வயிறும் தொடையும் வெண்கலத்தினால் கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டருடைய அதுவும் முடிந்து விட்டது. கால்கள் இரும்பினால் ஆக்கப்பட்டவைகள் ரோம சாம்ராஜ்யம் அதுவும் முடிந்து விட்டது. இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம் களிமண்ணும் இரும்பும் சேர்ந்து இருக்கின்ற சாம்ராஜ்யம் தான் இந்த பூமியில இருக்கின்றது. அது எல்லாம் கலந்தவைகள். அந்த காலகட்டத்திலே தான் நாங்களும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரியா? அப்ப இதற்கு பின்பதாக இனி வரப்போகின்ற சாம்ராஜ்யம் எது? அதையும் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரும் வரைக்கும் தெளிவாக தேவன் காண்பித்திருக்கிறார் என்னென்ன ராஜ்யங்கள் ஆளப்போகின்றது. சரியா? அப்ப நாங்கள் அந்த தானியேல் கண்ட சொப்பனை, நெபுகாத் நேசர் கண்ட சொப்பனத்துக்கூட தானியேல் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையிலே இப்பொழுது நாங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கின்றது. சரியா? இனி வரப்போகின்றது என்ன? வரப்போகின்றதுக்கு 42வது வசனத்தை வாசிங்க.
தானியேல் 2:42. கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். அப்ப அடுத்து வரப்போகின்ற சாம்ராஜ்யம், இந்த உலகத்தை ஆளப்போகின்ற சாம்ராஜ்யம் 10 கால் விரல்கள். சரியா? அதுதான் அடுத்து வரப்போகின்றது. கால் வரைக்கும் வந்துட்டோம். அதை சரித்திரம் மிகவும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றது. அப்ப அடுத்து வரப்போகின்ற சாம்ராஜ்யம் 10 கால் விரல்கள். சரியா? அதுவும் களிமண்ணும் மண்ணுமாய் இணைந்ததாய் இருக்கும் என்று தானியேல் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். அப்ப தானியேலுடைய புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் போது இந்த 10 கால் விரல்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி அந்த புத்தகம் காண்பிக்கின்றது. அப்ப தானியேல் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது முதல் 6 அதிகாரங்களும் சரித்திரம் நடந்து முடிந்து விட்டது. சரியா? மிகுதி 6 அதிகாரங்கள் இனி நடக்க போவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரியா? அப்ப நீங்க தானியேல் புத்தகத்தை வாசிக்கும் போது 2ஆக பிரிக்கணும். முதல் 6 அதிகாரங்கள் நடந்து அவைகள் நடந்து முடிந்து விட்டன பூமியிலே. சரித்திரத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒத்து போகும் உலக சரித்திரத்தோடு. இனி மிகுதி இருக்கும் 6 அதிகாரங்கள் இனி நடக்க போவைகளை குறித்து சொல்லுகின்றது. சரியா? அப்ப நாங்கள் நெபுகாத்நேசர் கண்ட சொப்பனத்தையும் தானியேல் கொடுத்த விளக்கத்தையும் பார்த்தோம். அதே போல தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தை காண்கின்றார். சரியா? அந்த சொப்பனமும் நெபுகாத்நேசர் கண்ட சொப்பனமும் ஒத்து போகின்றது. சரி, அப்ப நாங்கள் இப்ப வாசிக்க போகிறோம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 24ஆம் வசனம் வரை. அப்ப இந்த தானியேலுடைய இந்த சொப்பனம் அடையாளமான உருவங்களின் மொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சரியா? அடையாளங்களும் உருவங்களும் மொழியிலே இந்த சொப்பனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடையாளங்களுக்கான உருவங்களுக்கான விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சரியா? இப்ப வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்க என்னத்தை பார்க்க போகிறோம்? தானியேல் கண்ட சொப்பனம், அதுவும் நெபுகாத்நேசர் கண்ட சொப்பனமும் மிகவும் ஒத்து போகின்றது. அப்ப இப்போ உங்களுக்கு நெபுகாத்நேசருடைய சொப்பனம் மிகவும் தெளிவா அதை என்ன நடக்கிறது என்பதை நான் காண்பித்து விட்டேன். சரியா? இப்ப தானியேலுடைய சொப்பனத்துக்கு போவோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 24ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். சரியா? பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்தாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தை தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். சரியா? தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்ததுன்னா 4 காற்றுகள் வேதத்திலே நான் சொன்னேன் அடையாளங்களும் உருவங்களின் மொழியிலே பேசப்படுகின்றது என்று. காற்றுக்கு அர்த்தம் யுத்தம். சரியா? சமுத்திரம் அடுத்தது என்ன சொல்லுகின்றது? 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. சமுத்திரத்துக்கான அர்த்தம் ஜனங்கள். சரியா? அப்போ ஒரு பெரிய யுத்தம், 4 யுத்தங்கள் சமுத்திரத்தின் மேல் ஜனங்களின் மேல் அடித்தது. சரியா? அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. சரியா? அப்ப மிருகங்களுக்கு அர்த்தம் சாம்ராஜ்யங்கள். சரியா? தானியேல் சொல்லுகின்றான் ஒரு யுத்தம் ஏற்பட்டது ஜனங்களின் மத்தியிலே. அதற்கூடாக 4 யுத்தங்கள் நடைபெற்றது. அந்த 4 யுத்தங்களின் ஜனங்களின் மத்தியில் ஏற்பட்ட அந்த யுத்தத்தின் நிமித்தமாக 4 சாம்ராஜ்யங்கள் எழும்பின. சரியா? அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய
மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டு அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த 4வது வசனம் யாரை குறித்து பேசுகின்றது என்றால் பாபிலோனிய ராஜ்யத்தை குறித்து பேசுகின்றது. சரியா? இப்ப நீங்க இதை நாங்கள் வாசிக்க போவதில்லை, உங்களுக்கு நீங்கள் எழுதி கொள்ளலாம் இந்த வேத குறிப்புகளை. ஏனென்றால் வேதம் பாபிலோன் ராஜ்யத்தை சிங்கத்துக்கு அடையாளமாய் காண்பிக்கின்றது. சரியா? ஏசாயா 5:29, எரேமியா 4:7 நீங்கள் வாசிக்கும் போது பாபிலோன் தேசம் சிங்கத்துக்கு அடையாளமாய் பேசப்படுகின்றது. சரியா? அப்ப இங்க தானியேல் என்ன சொல்லுகிறான்? முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது. சரியா? அப்புறம் சொல்றான், அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. கழுகின் செட்டைகள்னா அந்த செட்டைகளுக்கு அர்த்தம் எவ்வளவு சீக்கிரமாய் அந்த பாபிலோன் ராஜ்யம் பூமியை கைப்பற்றினது. ஸோ செட்டைகள் இருக்கும்போது மிகவும் வேகமாக பறக்க முடியும். ஏன்னா 2 செட்டைகள் இருக்கும்போது, அதுபோல பாபிலோன் ராஜ்யம் மிகவும் வேகமாக அநேக தேசங்களை கைப்பற்றியது. அது மாத்திரமல்ல, இது இந்த வேத குறிப்புகளை எழுதி கொள்ளுங்க. எரேமியா 48:40, எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம், ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 6-8. எரேமியா 48:40, எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம், ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 6-8. இவைகளிலே பாபிலோன் எப்படி ஒரு கழுகு கோப்பாய் காண்பிக்கப்படுகிறது என்பதை விவரித்திருக்கிறது அங்கு. அப்ப பாபிலோன் ராஜ்யம் சிங்கத்தை போன்றது. அது கழுகுகளின் செட்டைகளைப் போல் மிகவும் வேகமாக அநேக ராஜ்யங்களை கைப்பற்றினது. ஆனால் அதுக்கு பின்பதாக வசனம் சொல்லுகின்றது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அப்ப நெபுகாத் நேசருடைய தானியேல் புத்தகத்தில் அவனை குறித்து வாசிக்கும் போது அவன் மிகவும் பெருமையுள்ளவனாயிருந்ததினால் கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்தை அவனுக்கு அகற்றி அவனை ஒரு சுய நினைவற்றவனாய் மாற்றினார். ஒரு மிருகத்தை போல் மாறிட்டான். அவன் மனுஷனை போல் இருக்கல, மிருகத்தை போல் வெளியிலே கட்டப்பட்டு புல் சாப்பிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தேவன் அவனை ஆளாக்கினார். ஏனென்றால் அவ்வளவு பெருமை இருந்தது அவனுக்கு. அவ்வளவு சீக்கிரமாய் நான் கட்டின இந்த பெரிய பாபிலோன் என்றான். அவ்வளவு அகங்காரமும் அவ்வளவு பெருமையும் இருந்ததனால் தேவன் சொன்னார், உன்னை நான் கீழே தள்ள போகிறேன். அதன் பின்பதாக அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினால் தேவன் திரும்பவுமாக அவனுடைய ராஜ்யத்தை திரும்ப அவனுக்கு கொடுத்தார். அதுதான் இங்க வசனம் சொல்லுகின்றது, முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டு அது தரையிலிருந்து எடுக்கப்பட்ட, அப்ப தரையில விழுந்து ஒரு மிருகத்தை போல இருந்தான். தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 கால்களில் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டான். அவன் மிருகத்தை போல மாறிட்டான். அவன் மனம் திரும்பினோன தேவன் திரும்ப அவன் மனுஷனை போல் எழுந்திருக்க செய்தார். மனுஷனுடைய இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நீங்கள் தானியேல் புத்தகத்தை வாசிக்கும் போது அது இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இது தானியேல் முதலாவது அந்த பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு. சரியா? அப்ப அவன் தன்னுடைய சுயநிலை இழந்து ஒரு பைத்தியக்காரனை போல் மிருகத்தை போல மாறி அதன் பின்பதாக தேவன் அவன் மனம் திரும்புவதன் நிமித்தமாக அவனுக்கு திரும்பமாக ராஜ்யத்தை கொடுத்தார். தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. முப்பத்தி 33ஆம் வசனத்துக்கு போங்களே. தானியேல் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நான் சொன்னது காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்நேரமோ
இந்த வார்த்தை நெபுகாத் நேசரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரில் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவ்வளவு கீழ்த்தரமா தேவன் தள்ளினாரு அவனை. 36வது வசனத்தை வாசிங்க. 36வது வசனம் சொல்றது, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. அப்போ அவன் மனம் திரும்பினோன்னா தேவன் திரும்பமாக அவனை ஸ்திரப்படுத்தினார். அதை தான் தானியேலினுடைய சொப்பனம் இன்னைக்கு சொல்லுது 7ஆம் அதிகாரத்தில். சரியா? அப்போ அதை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளணும். அதன் பின்பதாக 5ஆம் வசனத்துக்கு போவோம். சரியா? இப்போ நாங்கள் எதை பார்க்குறோம்? தானியேலுடைய சொப்பனத்தை. அப்போ தானியேலும் நெபுகாத் நேசர் கண்ட சொப்பனத்தை தான் அவனும் காண்கிறான். ஏனென்றால் பாபிலோன் ராஜ்யம் முதலாவது ஆளும் அதை குறித்து அவனுக்கு இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. 5வது, பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்றது. தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அப்போ மேதியரும் பெரிசியரும், நான் சொன்னேன், பாபிலோனியருக்கு பிறகு யார் அரசாண்டது? மேதியரும் பெரிசியரும். அப்போ இந்த மேதியருடைய தேசங்களின் மலைகளிலே அநேகமான இந்த கரடிகளை காணலாம். சரியா? அதை தான் அடையாளமாக இங்கு தானியேல் சொல்லுகிறான். அப்போ அங்கே 5ஆம் வசனம் சேர்ந்து, பின்பு கரடி கொப்பாகிய வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்றுன்னா மேதியரும் பெரிசியரும் சேர்ந்துதான் இந்த பாபிலோனை கைப்பற்றினார்கள். சரியா? அப்ப பெரிசியரின் ராஜாவாக கோரேசு மேதியரின் ராஜாவாக தரியோட விட மிகவும் உயர்ந்தவனாயிருந்தான், வல்லமை உள்ளவனாயும் இருந்தான். சரியா? யார் அது? பெரிசியருடைய கோரேசு ராஜா மேதியருடைய தரியு ராஜாவை விட மிகவும் பலவந்தம் உள்ளவனாய் இருந்தான். சரியா? அதனால்தான் அவர் ஒரு பக்கமாய் சாய்ந்து காணப்பட்டது என்று தானியேல் சொல்லுகிறான். பின்பு கரடி கொப்பாயிருந்த வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று. அதுக்கு அர்த்தம் அதுதான். கோரேசு ராஜா தரியை விட மிகவும் வல்லமை உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவர் 2 ராஜ்யங்களும் சேர்ந்து தான் பாபிலோனை கீழே தள்ளினார்கள். அதற்கு பின்பதாக சொல்லுகிறது, தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. அவன் 3 விலா எலும்புகள் என்றால் அவன் பாபிலோன், லிதியா, எகிப்து, இந்த 3 ராஜ்யங்களையும் மேதியர் பெரிசியர் ராஜ்யம் கைப்பற்றினது. அதுதான் தன் வாயிலே 3. இந்த 3 ராஜ்யங்கள் பாபிலோனும் லிதியாவும் எகிப்தும் மிகவும் பெரிய சாம்ராஜ்யங்களாக இருந்தன. அந்த 3 ராஜ்யங்களையும் இவர்கள் விலத்தண்ணினார்கள். அதுதான் தெளிவாக அங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதுக்கு எலும்பி வெறும் மாம்சம் தின்று என்று அதற்கு சொல்லப்பட்டது. சரியா? அப்போ அது தானியேலுடைய அடுத்த 2ஆம் ராஜ்யத்தை தானியேல் மிகவும் தெளிவாக காண்கின்றார். 6வது வசனத்துக்கு போவோம். அதற்கு பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அப்ப மேதியரும் பெரிசியருக்கும் பிறகு யாரு வந்தா? மறந்துட்டீங்களா? கிரேக்கர், என்ன, அலெக்சாண்டர் மகாராஜா. அப்ப அலெக்சாண்டர் மகாராஜா உடைய ராஜ்யம் சிவிங்கியை கோப்பா இருக்கிறது. சிவிங்கி எவ்வளவு வேகமாய் ஓடும். ஏன்னா அது மாத்திரமல்ல,
தானியேல் சொல்லுகிறான், அதற்கு அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. பாபிலோனுக்கு 2, சிங்கத்தின் மேல் 2 செட்டைகள் இருந்தது. ஆனா சிவிங்கின் மேல் 4 செட் என்ன இருந்தது? பட்சியின் செட்டைகள். அப்ப பாபிலோனை விட அலெக்சாண்டர் மகாராஜா மிகவும் வேகமாக உலகத்தை கைப்பற்றினான். சரியா? 33 வயசிலே உலகத்தின் அரவாசியை கைப்பற்றி விட்டான். அவ்வளவு வேகமாக அவன் உலகத்தை கைப்பற்றினான். இப்போ அதுதான் அதன் அர்த்தம். அவனுடைய சிவிங்கியின் முதுகிலே 4 செட்டைகள் இருப்பது அவ்வளவு வேகம். சரியா? செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்தின் 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அப்போ அலெக்சாண்டர் மகாராஜா 33 வயசுலே மரித்து போனானா, அது நம்மளுக்கு தெரியும். அதன் பின்பதாக அவனுடைய 4 அதிபதிகள், இராணுவ அதிபதிகள் அவனுடைய ராஜ்யத்தை பிரித்து கொண்டார்கள். 4ஆக பிரித்து கொண்டார்கள். அதுதான் அதற்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது என்பதை குறித்து பேசுகின்றது. அது 6வது வசனம். இப்போ பாருங்க, தேவன் சொப்பனங்களுக்கூட எப்படி பேசுகிறார்னு. அது அவ்வளவு நுண்ணியமாய் நடக்க போகிற காரியங்களை தானியேல் இந்த சொப்பனத்தை பார்க்கும்போது, அலெக்சாண்டர் ராஜா வரவும் இல்லை, மேதியர் பெருசியரும் வரவும் இல்லை, அவருடைய அதிபதிகள் 4 ராஜ்யத்தை பிரிச்சும் இருக்கலை, அலெக்சாண்டர் அவ்வளவு குறுகிய காலத்தை உலகத்தை பிடிச்சும் இருக்கலை. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் சொப்பனத்துக்கூடாக தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறாரு. எவ்வளவு அருமையான ஒரு தேவன். 7வது வசனம் சொல்லுகின்றது, அதற்கு பின்பு தரிசனங்களே 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கொடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. சரியா? அப்ப கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு பிறகு யாரு வந்தா? ரோம சாம்ராஜ்யம். அப்ப தானியேல் கண்கின்ற சொப்பனத்தில் அவன் காண்கிறான், அது மிகவும் கொடிய ஒரு சாம்ராஜ்யம், மிகவும் பயங்கரமான ஒரு சாம்ராஜ்யம் என்பதை குறித்து தானியேல் காண்கின்றான். அதே வண்ணமாக ரோம சாம்ராஜ்யம் மிகவும் பலவந்தமான ஒரு சாம்ராஜ்யம். எல்லா சாம்ராஜ்யங்களையும் நொறுக்கி தூள் தூளாக்கி அப்படி வல்லமையாக ஆண்ட ஒரு சாம்ராஜ்யம் தான் ரோம சாம்ராஜ்யம். அப்போ அதுவும் தானியேல் நுண்ணியமாய் கண்ட விதத்திலே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தானியேல் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை காண்கிறான் பாருங்க. என்ன அது சொல்லுது? அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. சரியா? 10 கொம்புகள் இருந்தது. அப்ப நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? ரோம சாம்ராஜ்யம் முடிஞ்சு இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு சாம்ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா அதற்கு பின்பதாக என்ன வரப்போகிறதுன்னு சொன்னேன், 10 கால் விரல்கள். அப்ப இங்க முக்கியமான ஒரு காரியத்தை என்ன காண்பிக்கிறான் தானியேல், என்ன அந்த 10 கொம்புகளும் அந்த 10 கால் விரல்களும் தான் அடுத்து வர போகின்ற சாம்ராஜ்யம். அப்ப தானியேலுடைய இந்த 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ரோம சாம்ராஜ்யத்தின் மறுரூபமாக்கப்பட்ட இன்னொரு சாம்ராஜ்யமாக தான் அந்த 10 கொம்புகள் இல்லாட்டி 10 விரல்கள் வரும். சரியா? அதுக்கு அடையாளமாக தான் தானியேல் பேசுகின்றான். அப்ப 10 கொம்புகள் எதை காண்பிக்கின்றதுனால், கொம்புகளுக்கு நான் சொன்னேன் காற்றுனா என்ன? யுத்தம். திரளான ஜன என்ன சொல்றான்? ராதரிசனத்திலே 4 காற்றுகள். சமுத்திரம்னா என்ன? ஜனங்கள். அதன் பின்பதாக மிருகங்கள் என்றால் சாம்ராஜ்யங்கள், கொம்புகள் என்றால் ராஜாக்கள். சரியா? அப்ப 10 கொம்புகள் என்ன? 10 ராஜாக்கள். 10 விரல்கள் என்றால் 10 ராஜாக்கள். இது கடைசியாக இனி வரப்போகின்ற சாம்ராஜ்யம். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அது இனி வரப்போகிற, அப்ப நல்லா நான் விளங்குதுன்னு விசுவாசிக்கிறேன். பாபிலோன் ராஜ்யம் ஆண்டு முடிஞ்சு, மீதியரும் பெருசியரும் ஆண்டு முடிஞ்சு, கிரேக்கர் ஆண்டு முடிச்சுட்டாங்க, ரோமர் ஆண்டு முடிச்சுட்டாங்க.
இனி நாங்கள் இப்பொழுது கம்யூனிசமும் ஜனநாயகம் ஜனநாயக வார்த்தையை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். கம்யூனிசம் ஜனநாயகமும் இணைந்து காணப்படுகின்ற ஆட்சி முறையில் நாங்கள் இருக்கிறோம். இனி வரப்போகின்ற ராஜ்யம் என்னன்னா 10 கொம்புகள் இல்லாவிட்டால் 10 விரல்கள். அது பழைய ரோம ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கும் என்பதும் தெளிவாக புரிந்திருக்கின்றது. அந்த 10 ராஜாக்கள் தான் இனி வரப்போகிற சாம்ராஜ்யமாயிருக்கும். சரியா? அது 10 விரல்களுக்கு 10 கொம்புகளுக்கு அதுக்கு அடையாளமாய் இருக்கின்றது. சரியா? அப்ப அதை குறித்து நாங்கள் பார்க்கணும்னா எவ்வளவு நேரம் போயிருக்கு சக்கி? 50. சரி, அப்ப அங்கனைக்கு நான் முடிச்சிடுறேன். இல்லாட்டி அது தொடங்கினேன்னா இது பண்ண முடியும். அப்ப நல்ல நிலவுல வச்சுக்கொள்ளுங்க. உலக சரித்திரத்தின்படி தானியேலும் நெபுகாத் நேசரும் கண்ட சொப்பனத்தின் அடிப்படையில், அதற்கு வேதம் கொடுக்கின்ற விளக்கத்தின் அடிப்படையிலே 4 சாம்ராஜ்யங்கள் ஆண்டு முடிந்து விட்டன. 5வது சாம்ராஜ்யம் ஆகிய இப்பொழுது இருக்கின்ற சாம்ராஜ்யம் கம்யூனிசம் ஜனநாயகம் இணைந்து நடக்கின்ற ஆட்சி முறை நடந்து கொண்டு இருக்கின்றது. இனி வரப்போவது 10 ராஜாக்கள் இந்த பூமியை ஆளுவார்கள். அது எப்படி நடக்கப் போகிறது என்பதை நான் உங்களுக்கு மிகவும் தெளிவாக அடுத்த கிழமையை விவரித்து காண்பிப்பேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்துக்கூடாகவும் தானியேலுடைய புத்தகத்தையும் ஒப்பிட்டு நீங்கள் கடைசி காலத்தின் கொடுத்து மிகவும் ஆர்வமாய் படிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் தானியேல் புத்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தையும் ஒன்றாக வாசிக்க வேண்டும். சரியா? இப்போ அடுத்த கிழமை இனி வரப்போகிற சாம்ராஜ்யம் 10 ராஜாக்கள் எப்படி வரப்போகிறார்கள், எங்கிருந்து வரப்போகிறார்கள் என்பதையெல்லாம் குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக காண்பிப்பேன். அதற்கு பின்பதாக சபை இந்த காலகட்டத்தில் எங்கே இருக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது, அதற்கு எப்படி நாங்கள் தயாராக வேண்டும் என்பதை காமித்து இந்த வேத பாடத்தை முடிக்கலாம். சரியா? அப்போ உங்களுக்கு சரித்திரத்தை குறித்தும் ஒரு தெளிவு இருக்கின்றது, நடைமுறை குறித்தும் ஒரு தெளிவு இருக்கின்றது, இனி என்ன நடக்கப் போகிறது என்பதையும் குறித்து தெளிவு வரும், சபைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்தும் தெளிவு வரும், இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்தும் ஒரு தெளிவு வரும். உங்களை மிகவும் தெளிவாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளலாம். சரியா? அதுதான் இந்த வேத பாடத்தின் முக்கியமான நோக்கம். சரி, நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இம்மட்டும் நேரம் நீர் தந்த இந்த உதவிக்காக நன்றி ஆவியானவரே. இந்த வேத பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நீர் உதவி செய்ததற்காக நன்றி ஆவியானவரே. நான் விசுவாசிக்கிறேனப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை பகுத்தறிந்து புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் என்று. கர்த்தாவே, இந்த வேத பாடத்துக்கூடாக நாங்கள் அறிவுள்ளவர்களாய் மாறுகிறவர்கள் மாத்திரமல்ல, தயாராகிறவர்களாய் சபையாகிய நாங்கள் உம்முடைய வருகைக்கு தயாராகிறவர்களாய் இருக்க எங்களை மாற்றி அள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தது எவ்வளவு பாக்கியம் அப்பா. நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. இத்தனை திரளான ஜனங்கள் வாழும் இந்த பூமியிலே எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்டீர் என்பது எவ்வளவு பெரிதான ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே அப்பா, இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த ஜெபத்திலே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதல் வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல், உம்மை குறித்ததான ஒரு வாஞ்சை, உம்மை குறித்ததான ஒரு ஆர்வம், உம்மை அறிந்து கொள்வதற்கான வேண்டியதான ஒரு கர்த்தாவி உந்துதல் அவர்களுக்குள்ளாக வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நாங்கள் எங்களுடைய நித்திய ஜீவனுக்காக, சதாகால வாழ்க்கைக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு அறிவை தந்தள்ளும். இந்த நடைமுறை வாழ்க்கைக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நடைமுறை வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரும். இந்த பூமியில் வாழும் நாட்கள் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அப்பொழுது நித்திய ஜீவனுக்காக நாங்கள் எங்களை தயார் பண்ணி கொள்ளாவிட்டால் கர்த்தாவை இழந்து விடுவோம். அதை கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் அந்த அதன் முக்கியத்துவம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தியாலும் கர்த்தாவே, இந்த உலகத்தின் காரியங்களிலே கர்த்தாவே அமிழ்ந்து அதிலே கர்த்தாவே அதன் ஆதிக்கத்துக்குள் இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
நீர் ஒரு மாற்றுதலை கொண்டு வாரும் அப்பா. உம்மை குறித்து அறியவும், உம்முடைய ராஜ்யத்தை குறித்து தேடவும், உம்முடைய வருகைக்கு தயாராகிக் கொள்வதற்கு வேண்டிய ஆவலையும் நீர் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை ஒவ்வொரு வீட்டின் மேலும் இருப்பதாக, உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு வீட்டின் மேலும் இருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே அன்பை ஒவ்வொரு இருதயங்களும் உணரச் செய்வீராக ஆண்டவரே. அற்புதத்தையும் அதிசயம் அவருடைய வாழ்க்கையிலே செய்தருளும். இந்த மாலை வேளையிலே அநேக பிள்ளைகள் வேதனையோடும் கண்ணீரோடும் தேவைகளோடும் சுகவீனத்தோடும் வந்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய தேவைகளை நீர் காண்கின்ற தேவன், அவருடைய வேதனைகளை நீர் காண்கின்ற தேவன், அவருடைய கண்ணீர்களை காண்கின்ற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் இடைப்படும், வெளிப்படும், ஒரு மாற்றுதலை கொண்டு வரும், ஒரு அற்புதத்தை செய்தருளும் அப்பா. விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி ஓடி வருகின்ற, உம்மை தொடுகின்ற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விடுதலை வரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வெளிப்பட்டு ஒரு அற்புதத்தை செய்தருளும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். இந்த தருணத்துக்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். நன்றி. இந்த வேத பாடத்தில் நீங்கள் கலந்து கொண்டதற்காக. ஞாயிற்றுக்கிழமை உங்களை ஞாயிறு ஆராதனையிலே சந்திக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஒரு சபைக்கு போகாதவர்களாக இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். 7:30 மணிக்கு 167 என்ன ஜாக்கி ஸ்ரீ சுபதி மாவட்ட வெள்ளவத்தையில் எங்களுடைய ஆராதனை நடைபெறுகின்றது. முகவரி கீழே திரையின் கீழே வரும். தயவு செய்து வாருங்கள், ஞாயிறு ஆராதனையிலே பங்கு கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பை அனுபவியுங்கள், அவருடைய தேவனுடைய தொடுகையை அனுபவியுங்கள், அற்புதங்களை அனுபவியுங்கள். தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவருடைய கிருபையும் சமாதானம் உங்களை நிரப்புவதாக. தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கின்றார். ஆமென்.